ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவா லட்டு எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சாச்சு. கடாய் சூடானதும் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நெய் லைட்டாக சூடானதும் 10 முந்திரி 10 திராட்சையை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் செய்ய போகிறது 1 கப் ரவையை வச்சு தான் நான் ரவா லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு போதுமான அளவாக தான் இது இருக்கும், திராட்சையும் முந்திரியும். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போது அதுலேயே கொஞ்சம் நெய் மீதியாக இருக்கு இல்லையா, அதே நெய்யில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1 கப் ரவையை நான் எடுத்து அதே நெய்யில் ஊற்றி நான் நல்லா வறுக்க போகிறேன். ரவை ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதுங்க. ரொம்ப நேரம் நம்ம வறுத்தோம் அப்படின்னா ரவை ப்ரௌன் கலரில் மாறிடும். நம்ம ரவா லட்டு ஒயிட் கலரில் தான் நமக்கு வேணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வறுத்தா போதும். ரவை நம்ம வறுக்க நல்லா மணம் அடிக்கும். ரவை நல்லா வாசனையாக இருக்கும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். இப்போது நல்லா ரவையை வறுத்திச்சுங்க. ரவையோட வாசனை நல்லாவே வருதுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 கப் ரவைக்கு நான் 1/2 கப்பு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப்பு சர்க்கரை கரெக்டான அளவாக இருக்குங்க. அதை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, ரவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விடணுங்க. இப்போது சர்க்கரை உங்களுக்கு தெரியுதா, குண்டு குண்டாக கட்டி கட்டியாக உருண்டையாக இருக்குது இல்லைங்களா, அது நான் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது போயிருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் சர்க்கரையை மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் பொடி பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜல்லடி வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி ஜலிக்கும் போது அந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்காதுங்க. இப்போ நல்லா சர்க்கரையும் ரவையும் ஒன்று சேர்ந்து நல்லா வறுத்து வச்சுங்க. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரவை ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டுங்க. ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஆறினா போதும். இப்போது நம்ம தீக்ஷன் குட்டி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ரவை மிதமான சூடாக இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் பால் 1 டம்ளர் பாலை ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது பால் ஒரு மிதமான சூடாக இருக்குதுங்க. மிதமான சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. 1 டம்ளர் பால் கரெக்டாக இருக்குங்க. பால் ரொம்ப ஆறிடக்கூடாது, மிதமான சூடாக இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதமாக இருக்குங்க. இப்போ வாங்க லட்டு பிடிச்சிடலாம். இப்போ லட்டுலாம் பிடிச்சாச்சுங்க. இப்போ நமக்கு தேவையான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச்.